வெல்கம் டு ஹால்வா சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பிரெட் ஹல்வா. பிரெட் ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹல்வா சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இந்த ஹல்வா செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ நான் 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிறேன். பிரெட்டெல்லாம் கார்னரில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார்னர்லாம் ஒவ்வொரு பக்கமாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பிரெட்டை சென்டரில் கட் பண்ணிக்கலாம். நம்ம கடாயில் நான் இப்போ ஆயில் ஊற்றிருக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட்டெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். பிரெட் எல்லாம் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிரும். அதனால நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பிரெட்டெல்லாம் கோல்டன் கலரில் வந்துட்டுருக்கு. கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம பிரெட்டெல்லாம் எடுத்துடலாம். அடுத்து ஒரு பேனில் 3/4 கப் நான் சுகர் போடுறேன். அதுக்கு 2 கப் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். சுகர்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைஸை போடலாம். இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. நல்லா சுகர் வாட்டரை வந்து கொதிச்சாலே போதும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை பிரெட் எல்லாம் சுகர் வாட்டரை இழுத்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம முந்திரியெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரியை நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியெல்லாம் இப்போ பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஹல்வா நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்ச முந்திரியை இப்போ சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஹல்வா இப்போ கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.